பார்க்காம வந்தவனைங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா காலையில சாப்பாட்டு வேலைகள். பிள்ளைங்களுக்காக நாங்கள் என்னெல்லாம் செஞ்சு சாப்பாடு நானும் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கா 2 பேரும் சேர்ந்து எப்படிலாம் சமைச்சு அதுகளில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம 4 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்புன்றதுலாம் நீங்கள் வீடியோ பார்க்க போறீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நேற்று சாயல்டி கடைக்கு போயிருந்தோமா, சாயல்டிக்கு சாமான் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காளான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் உண்மையாக இந்த காளான் சாப்பிட போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் வாங்கிக்கிட்டு இதை ஏன் ஸ்டைலில் வைக்கிறேன் அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு பைசாலாம் வராது. ஃபஸ்ட் டைம் இந்த காளானை என் கண்ணால் இப்போ தான் நேரில் பார்த்துருக்கேன். வீடியோலாம் பார்த்துருக்கேன், ஆனால் நேரில் இப்போ தான் பார்த்து சரி வாங்கிட்டு வந்த அக்கா சொன்னாங்க, ஜஸ்டின்மே சொன்னால் காளான் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறா அப்படின்னு. சரி காளான் வாங்கி பிளேட்டு பிரியாணி வச்சுருந்தாலும் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளுமே நேற்று வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இந்த காளான் வச்சு சூப்பராக 4 பேருக்கும் காளான் பிரியாணி, வீட்டுக்கு காலை சாப்பாட்டுக்கு இட்லி சட்னி ப்ளஸ்ஸு ஒரு வாரமாக அழுத்துக்கிட்டு இருக்கா சியான்சி தக்காளி சட்னிக்காக. சியான்சி 4 பேருக்காக கொஞ்சோண்டு தக்காளி சட்னி வச்சு இன்றைக்கி வந்து நம்ம மார்னிங் ரொட்டீன் வந்து முடிக்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது டீ இது மாவு கலை எரிச்சு எல்லாரும் வந்துடல பனி நேரத்தை பொறுத்து ஒரு மாதிரி மூவ்மெண்ட் ஐஸ் ஆயிடுச்சு. அதே வெளியே போகவே கூடாது. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் பாத்திரங்கள்லாம் எடுக்கும். நைட்டே எடுத்து வைக்க முடியாது, ரொம்ப குளிர். பிரியாணி புதுசாக வெட்டிட்டு தயிர் வெங்காயத்துக்கு கொஞ்சோண்டு வெட்டிட்டு ஒரு தக்காளி சட்னி மட்டும் 2 3 வெட்டிக்கணும். எனக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அண்ணன் 2 வேலைக்கு தேவை கணக்கு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு காலேஜ் டோட்டல் ஃபேமிலி வேலை இருக்குங்க. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிட்டு அதோட எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வளர்க்கணும். அப்படியே கடை வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா நிறையா போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் தக்காளி,
தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கோம் காளான 4 பீஸாக வெட்டினேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறோமா? கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காளான உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா காளான் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து தக்காளி பிள்ளையா என்னைய தக்காளி ஊற்றி தக்காளி ஒரு உலகம் பிரியாணி வச்சு எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 2 உலகம் தண்ணி ஊற்றிடலாம். குக்கர் வைக்கிறேன், கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு ஒரு விசில் போட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்தாலே கரெக்டாக இருந்துடும். எனக்கு குக்கர் நான் அவ்வளோவா செய்யவே மாட்டேன். எனக்கு பிரியாணிலாம் நம்மளுக்கு வந்து சரியாக செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி தேவையான கொஞ்சம் உப்பு போடணுங்களா? காளானுக்கு போட்டோம் பிரியாணி. தண்ணி கொதிச்சிருச்சு. எந்த பக்கம் என்ன நடக்குது? தக்காளி சட்னிக்கு தக்காளி போட்டு வதக்கி வைக்கணும். அப்போதான் அந்த பச்சை வாடை கிடக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. காளான் அரிசி போட்டுக்கலாம். களைஞ்சு தண்ணியில் ஊற வச்சிருக்கு பிரியாணி அரிசி. கரெக்டாக ஒரு உலகம். அதில் தட்டெடுத்தா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறனால ஒரு கள்ளத்துக்கு மேலே வச்சுக்கணும். தயிர் வெங்காயம் காளான் பிரியாணி எல்லாம் நம்ம எல்லாருமே கேட்கிய கமெண்டில் என்ன கிச்சன் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. இது அழுக்கு இல்லைம்மா, இது வந்து அழுக்கு இல்லை, இது சிமெண்டு. பார்த்துக்குங்க, முழுமையாக வேலையே முடியாமல் நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். இல்லை வேற எல்லாரும் அழுக்கு அழுக்குன்னு சொல்கிறீங்க. நல்லா கண்ணை வச்சு பாருங்கள், அது சிமெண்டு. அது அழுக்கு கிடையாது, அது சிமெண்டு. ஒரு செல்ஃப் இல்லாமல் நாங்கள் இருக்கோம், செல்ஃபே இல்லை. அதனால தான் அங்கே பாருங்கள் ஒரு வேலை முடியறதுக்குள்ளே எவ்வளோ பாத்திரம் வந்து கிடக்குதுன்னு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இதில் ஸ்லாப்பு செல்ஃபெலாம் போட்டோம்னா இந்த இடம் மறைஞ்சிரும். அதனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதில் இருக்கிறது சிமெண்டுன்னு அழுக்குன்னே சொல்கிறீங்க. செல்ஃபு போட்டாங்க வைங்களேன், நாங்களும் வீடு வந்து சூப்பராக பார்க்குறதுக்கு பயங்கரமாக அழகாக வச்சுருக்கோம். எந்த குறையும் இல்லை. ஏன்னா சொல்லுவாங்கள்ல, இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளோ தூரமோ அதே தான் அந்த ஊருக்கு இந்த ஊர். அதனால் நாங்களும் பொம்பளை பிள்ளைங்க தான். எங்களுக்கு வீட்டு ரொம்ப நல்லா சுத்தமாக வச்சுக்க தெரியும். எங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்க. ப்ளஸ்ஸு நாங்கள் வீட்டை ஓடி பிரியாணி பாத்ரூம் வச்சுட்டுன்னு சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? அப்படியே நான் அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன். அதே சிம்மில் அப்படியே இருக்குது, அப்படியே வேகட்டும். இது காம்பினேஷன் வந்து எங்கே ஒளிச்சு வச்சுட்டாடா இந்த இருக்கு. ஒளிச்சு வச்சேனா? பச்சடி நான் ஒளிச்சு வச்சு இட்லி ஒரு பக்கம். ஏன்னா ஒரே ஒரு தட்டு தான் இருக்குது, இட்லி தட்டு. அதனால் 2 இட்லி 2 தோசையை வச்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டுதான். ஆளுக்கு தோசை, ஆளுக்கு இட்லி. சரியா? ஓகே. எதுல சேர்றதுக்கு சொன்னீங்க? இது சேர்ந்துச்சுன்னா அது சேர்ந்துச்சு. யாருங்க நல்லா பயங்கரமா பக்கத்துல கம்மிட்டு சூப்பரான எங்க காளான்னு தெரிய மாட்டேங்குது.
உனக்கு தெரியுதா ஸ்கிரீனு இருக்கு. இந்த இருக்கு. நல்லா பயங்கரமான காளான் பிரியாணி ரெடி ஆயிட்டு பார்த்தீங்கன்னா 4 குட்டீஸ்களுக்கும் பாக்ஸ் எடுத்து வைக்கிறோம். டேஸ்ட் பார்த்தியா? டேஸ்ட் பார்க்கலாம். சியான்றாக்கு தானே பாரு, அளவு சொல்லு. இன்னும் கொஞ்சோண்டு வை. போதும். போதுமா? ஏன்னா சொல்லிடுது எல்லா பாக்ஸ் உள்ள வைக்காதா சிஸ்டர், எல்லாத்தையும் தின்னாதான் அவ்வளோ சொல்றாங்க. என்னால் முடியலத்தா. ஆத்தாடி நல்லா கொடுத்தா எப்படி இருக்கு? நம்ம செலவுக்கு தர மாட்டாங்களே. நீங்கள் 2 பேருக்கும் ஏதே பிரியாணி திரும்ப வருமா இல்லை வாயில் இருக்குமான்னு தெரியலையே. பிரியாணி நல்லா கொஞ்சம் வச்சிருக்கேன். இது வண்டுக்கு, இது இதுக்கு. இது சாப்பிடுமான்னு கூட தெரியலையே. பாப்பாக்கா பாப்பாக்கு மூடி இந்த இருக்கு. அவ்வளோதான். இன்னைக்கு ஸ்பெஷலாக எதுவும் வைக்கல. காளான் பிரியாணி அது இல்லை, அது மூடிச்சு ஸ்கிரீன் இருந்தார். சூப்பராக மூடிட்டு 1 2 3 4 பூரா போரா இருக்குது. ஆஃப் பண்ணி போடு. அவ்வளோதான். இவங்க கிளப்பிட்டு தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாசினாலும் இப்படியும் கடா அவங்கள அனுப்பிட்டு தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா கமகமன்னு தயிர் வெங்காயம். பச்சைக்காய் போடலை ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும். பிள்ளைய உரைக்கும் சொல்லுவாங்களா, அதனால பச்சைக்காய் போடலை. இது யாருக்கு சொல்லு? அது எது சியான்ராவுட்டு. சியான்ராவுட்டா? ஓகே. நம்ம மூடியை மாற்றி முடியாச்சுல, அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இயற்கையாக கொடுத்துருவோமா? எப்பவுமே இதான் இடியூட்டு தொட்டுக்கிற பாக்ஸ். எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைய தயிர் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடும். சியான்ராவுட்டில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றக்கூட, வெங்காயம் வைக்காம. அதே சாப்பிட்ரும்ல கொஞ்சம். நல்லா சாப்பிடும். கவலைப்படாது, வெங்காயம் மட்டும் வரும், தயிரெல்லாம் உறிஞ்சு கொடுத்துட்டு சியான்ரா. அது என்னது, அந்த பேய் மாரி உறிஞ்சிருவாங்க. 3 மணிக்கு சியான்ரா பாக்ஸ் வரும். ஹாட் பாக்ஸ். சரி கிளப்புவோம். சாப்பாடு வேலையை முடிச்சாச்சு. அடுப்படியை நாசம் பண்ணியாச்சு. அடுத்து போய் பிள்ளைகளை கிளப்பிட்டு நான் உங்களுக்கு அடுத்து தொண்டை வலிக்க கிளம்பு 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 கிளம்புன்னு ஆடு 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 இவா அடியே அடியே கத்தி கடைசியில் ஃபைனலாக கிளப்பிட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊற்றி எப்படி இருக்குன்னு வீடியோ லாஸ்ட்டாக முடிப்போம்னா. ஆமாம், இன்னைக்கு தான் எங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியும் பார்ப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சுக்குள்ள வந்து போகிற இன்னிலேருந்து. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா நான் ஆட்டர்ஸ் பிளாக்ல வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காம விட்டாங்க. இவிமா தியம்மு என்ன பண்ணுறியா? எங்கள் தியோ வந்து நானே ட்ரெஸ் மாற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிக்கிட்டு இருக்காப்புல. இவி வந்து நான் சமைச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே இன்னைக்கு ரொம்ப நல்ல பிள்ளைய கிளம்பிட்டான். இங்கே பாரு, இங்கே திரும்ப அவனே ஷூ போட்டு எல்லாம் போட்டு இங்கே பாரு. இவன் தலைச்சிலாம் போவாத இவி, இங்கே தலைச்சி வீட்டு போ. இல்லை இங்கே வா, நீங்களே தலைச்சி வீரவிழாக்கு சிவங்க பார்ப்போம். சிவங்க பார்ப்போம். கண்ணாடியை பார்த்து தலை சிவன். இங்கே இருங்க பவுடரு, வாயில் பவுடராக இருக்கு. கண்ணாடி பாருங்க. இங்கே இருங்க வீட்டையும் குப்பையாக தான் ஆக்கி போட்டிருப்பாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் சுத்தம் பண்ணணும். அடியே எங்கள் தியா மட்டும்தான் அழகாக இன் பண்ணும். இவன் இன் பண்ணவே மாட்டான் மண்டையான். யூனிஃபார்ம் சட்டை போட்டால் மட்டும்தான், ட்ரவுசர் சட்டை போட்டால் தான் இன் பண்ணுவான். ஆனால் எங்கள் தியம்மா பிடி ட்ரெஸ்க்கு கூட இன் பண்ணிடும் அழகா. வெரி குட். ஷூ சாக்ஸ் எடுத்து போட்டுட்டு வெளியே சாப்பிடுவாங்க. அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேண்ணே. சரியா? இதே ஐடி கார்டு எடுத்து கழுத்தில் போடுங்க. யாரு கம்மல் உன் ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்தாங்களா? சரி கிஃப்டா? இல்லை பாப்பாவுக்கு வெள்ளி கம்மல் வாங்கிட்டு வந்துடுது. அங்கே அதை எங்கே போட்டு விடுங்க. செஸ்கிலினே என்ன ஏ சைனா செய்ய திரும்ப மண்டையில் என்னமா பட்டாம்பூச்சி பறக்குது. டே விடுங்கடா
சியான்சி ஒரு வாரமா இருந்தா தக்காளி சட்னி. வேளாண்மைக்கு அடுப்படிக்கு வந்துட்டா அழுகு வரும்போது அழுகு சோகமா வர்ற இன்னைக்காவது தக்காளி சரி என்ன டான்ஸ் இது என்னமோ சொன்னீங்கல்ல என்னம்மா ரொம்ப நாள் ஒரு வாரமா சியான்சி தக்காளி சட்னி அப்போ தக்காளி சட்னி சியான்சியா நான் தான் வச்சேன். பிள்ளைக்கு கம்மல் இருக்கு. எனக்கே கால்ல ஓட்டை இருக்கு மூத்ராம இன்னொரு கம்மல் எடுத்துட்டு மூத்துராமையா மூந்திராம இந்த கால்ல மூத்ரா வலிக்குங்க. எந்த காது விட்டுனா வலிக்காது அவங்க ஓட்ட காதில் போட்டுங்களா சைனா பார்க்குது என்னடா சுற்றி சுற்றி அவளுக்கு மட்டும் கம்மல் எடுத்துட்டு வராங்க. அவளுக்கு கம்மல் தர மாட்டேங்கிறாங்களே. ஓட்டை குத்துட்டு கம்மலையும் தோஸ்து கம்மல்லாம் தொலையல. அம்மாவுக்கு ஒரு அக்கா தங்க கம்மல் டைமண்ட் அழகா இருக்குடிங்க உள்ள. எனக்கு கம்மல் ரெடி ஆயிடும். உனக்கு உனக்கு என்ன பொட்ட வச்சா காலில பொட்ட வச்சா போதும். கம்மல் ரெடி ஆயிருமா இவனுக்கு ஒரே ஒரு காதுல மட்டும் இந்த பொட்ட வச்சா போதும். தீயம்மாய் அவளுங்க ஏமா பேக்க போடு லஞ்ச் பாக்ஸ் எடுங்க லஞ்ச் பேக்க இது எங்க உன் பேக்க எங்க வண்டு பேக் எடுங்க கஞ்சி பக்கங்க லஞ்ச் பேக் இந்த இருக்குல்ல ஊதா கலரு அவ்வளோதான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. வேன் வந்து அங்கே மெயினுக்கு வரும் பைக்கில் கொண்டு விடணும். பாய் சொல்லுங்க எல்லாரும் பாய் சொல்லுங்க பாய். யாத்தே உங்களாலே எடுக்க முடியலையா பாப்பா காலு. பாய் சொல்லிட்டு போங்க எல்லாரும் பாய். சரி அவ்வளோ ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நல்ல பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.